இவனுங்க ஆ. கல்லூரி கனவு கனவு புச்சு கனவு கோவமா வருது. ஐயோ அந்த அதாவது கல்லூரி கனவுக்கு வந்து அந்த பசங்கள்லாம் டீச்சர்ல பிரிச்சு போட்டோம்ல, ஆமா. அந்த பிரிச்சு போட்ட டீச்சருக்கு வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு வரணுமா. அது ம் கூப்பிட்டு வரலன்னு சொன்னா அவங்க வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம் கூகுள் ஷீட்டை பதிவிடணுமா. என்னைக்கு? இன்னைக்கேவா? இன்னைக்கேவா? இன்னைக்கே விண்ணப்பம். ஐயோ கலெக்டர் திட்டாராம், அதனால அவ வரிசையா எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு வராங்க. ஐயோ எனக்கும் போச்சப்பா. நான் ஆஃப் பண்ணி வச்சேன், ஆ? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். விடு, வேற என்ன பண்றது? இவங்க இம்சம் தாங்க முன்னாடி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நிம்மியம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணிபுரிபவர் அமுதா. இவர் சக ஆசிரியை ஒருவரிடம் அரசின் திட்டங்களை குறை கூறியும் அதிகாரிகளின் பெயரை குறிப்பிட்டு ஒருமையிலும் சாதி ரீதியாக பேசும் ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ. அமுதா அந்த கல்லூரி கனவுக்கு ஆளுங்களை வந்து போட சொல்லிருக்காங்க பாத்தியா கூகுள் ஷீட்ல. யார் யார போடணுமா? நான் பாக்கலையே. ரொம்ப தான் பண்றாங்க. இல்லப்பா, ஒரு லீவ்ல எத்தனை வேலை தான் செய்யறது? இப்ப எனக்கு கோல்ட் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு, வயிறு அந்த மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு வயிறு வந்து புண்ணாயிட்டு இருக்குதுமா. யூரின் போனாக்க ஒரு மாதிரி பண்ணுது. இது ஸ்டோன்ல விட்டுருமான்னு நானே பயந்துன்னு உடம்ப காப்பாத்தினுக்குறேன். இவனுங்க கல்லூரி கனவு கனவு கோவமா வருது. ஐயோ அந்த டிவோ போன் பண்ணி யார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம்னா அவனா? அவன் என்ன அகநேரமா பேசுறாமா அவன்? யாரு? பெருமாளா? வெங்கடேஷ் பெருமாளா? உடனடியா வந்து உங்க ஸ்கூல்ல எத்தனை பேரும் கண்டுபிடிச்சு எத்தனை டீச்சருங்க பொறுப்பாசிரியர் போட்டுக்கிறீங்க. அவங்க வந்து கூகுள் ஷீட்ல வந்து ஏன் இன்னும் போடாத இருக்கிறாங்க. மீட்டிங் 3 மணி நேரம் மீட்டிங் நாங்க அட்டன் பண்ணிட்டு வந்தோம். எவ்வளவு திட்டுறாங்க தெரியுமா. வந்து வந்து நீங்க பாருங்க எல்லாரும் கம்முன்னு இருக்கிறீங்க எல்லா டீச்சர்ஸும் அப்படின்னா. இல்ல நான் கேக்குறேன், டீச்சருங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போட்டுறாங்க, அப்ப எச்எம் மட்டும் எப்படி மாரடிக்குது நான் கேக்குறேன். லீவ்ல வந்து கல்லூரி கனவு அந்த கனவுன்னு விட்டுறீங்க, டீச்சருங்க ஒழுங்காவே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்றது. வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க, தெரியாது. ஆனா சொன்ன வேலை செய்யணும், அதான் அவங்களுக்கு. சரி, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். விடு, அவன் கத்தின்னு கிடக்கட்டும். வேற என்ன பண்றது? வேற வழி இல்லப்பா. அங்க பாரு, பயந்து சத்தா இப்படிதான் ஜெயா. சார் எனக்கு டிஸ்பிளே போயிடுச்சு, நான் என்ன சார் பண்றது, அது ஆஃப் ஆயிடுச்சு. நாளைக்கு கேட்டேன். வேற என்ன பண்றது? எடுக்கல என்னன்னு தெரியல, அதனால அப்படி பேசுறேன். ஆனா ஊருக்காரங்க நான்சென்ஸ் தான் தாங்கவே. அதிகாரம் ஓவரா இருக்கு. அவனுங்க பேசுற பேச்சும் அவனுங்க பாஷையும் அவனுங்க அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஜரா போச்சு. என்னடா இது, நம்ம வந்து இவ்ளோ படிச்சு இத்தனை வருஷம் நம்ம பிஜிஆய் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில பாத்துருக்கோம். இவனுங்களுக்கெல்லாம் கையில அதிகாரம் இருக்காங்களே. ரெண்டாவது இந்த அரசியல் கூட இந்த பிஜிஏ எஸ்எம்சி இதெல்லாம் என்னத்துக்கு தேவையா இவ்ளோ இன்ஃபுளுன்ஸ் தருது? ஆமா, எஸ்எம்சி போட்டு அது 15,000க்கு ஒர்க் பண்றது, அவங்களுக்கு நம்ம இது பண்றதுன்னு போகுது. ரெகுலர் டீச்சர்ஸ் கிட்ட கூட அந்த எஸ்எம்சி தலைவர், எஸ்எம்சி குழு, அதெல்லாம் தேவையா? எப்ப பாரு அவனுங்க வேற வந்துடுறது. ஐயோப்பா, போதும்ன்ற அளவுக்கு ஆகி போச்சு. அங்க எப்ப பாரு டங்கு டங்குன்னு வந்துடுறது. வந்து பாத்துன்னு பாரு, கேள்வி கேக்குறது. எக்ஸாம் டைமுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறதும். நான் வந்து பாத்தீங்கன்னா 8:45 உள்ள இருப்பேன் மேம். வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 5:15 அப்படி வெளியே வந்துருவீங்க. ஆனா ரெகுலரா இருப்பேன் நானு. ஏதோ லீவுனாதான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அத போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தன், நான் இல்லன்னா போட்டோ போடுறதுக்கு அப்படி ட்ரை பண்ணிக்கிறான். ஆனா சான்ஸே நான் கொடுக்க மாட்டேன். டக்குன்னு போய் உட்காந்துருவேன். பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு யார் எடுக்கிறாங்களோ அடுத்த முறை இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கே அமுதா. எனக்கு தெரிஞ்சு யாரும் நிமிடம் போக மாட்டாங்க. இப்பவே என் மூலியமா நிறைய பேருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு போக மாட்டாங்க. ரெண்டாவது அப்படி போறதா இருந்தா நான் தான் சொல்லிட்டு பத்தியா, எஸ்டி போகணும் இல்லைன்னா எஸ்டி போகணும். அந்த கோட்டால இருக்கிறவங்க போனாதான்
அவனுங்களை முறியடிக்கும். ஓ ஓ மற்ற ஆளுங்கெல்லாம் போனா மற்ற ஆளுங்கெல்லாம் போனா திரும்பவும் அதே கதை தான். பிரச்சனை பண்ணி என்ன இப்படி கூப்பிட்டாங்கன்னே போட்டுருவான் கேஸ், அப்படி போட்டுருவான் போல. அந்த அளவுக்கு வாயை வச்சு கம்முனுக்க மாட்டேங்கிறான். ஓ பயமா இல்லையம்மா. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதுனாலும் போலாம் செய்யலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு வரோம், நம்ம வேலைக்கான இது நம்ம இருக்கோம், அந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம நினைச்சா நடுவுல வர்ற இதுக்கெல்லாம் நம்ம எங்க நிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.